கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கணும் மாப்ள. அதுக்கு தான் ஹாய் டியூட் மம்மியை சுருக்கி மீன்னு கூப்பிடுறது. இதெல்லாம் யூத் மேட்டரை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தான். சரிங்க மாப்ள, உங்களுக்கு தேவையில்லைன்னா இப்பவே தலையில 2 கொட்டு கொட்டி அமிச்சிடுறேன். சரி சரி இருக்கட்டும் விடு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் மேலாம் கை வச்சான் பிச்சிருவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் மேல ஒட்டி இருக்கிற தூசியை வேணா தொடக்க விடுவேன் தவிர, மியூசிக் காலேஜ்ல படிச்சுட்டு இங்க வந்து குருவே மிஞ்சணும்னு நினைச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கைய வச்சு மியூசிக் வாசிக்கணும்னு பார்த்தா வெட்டிடுவேன். விரல. சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னாச்சு சார்? என்ன சொன்னாரு? அவர் மனசுல என்ன நினைக்கணுங்கிறத தீர்மானிக்கிறதே நான் ஒண்ணு நினைச்சா நடத்தாம விடுவேனா? அப்போ சார் என்ன அவரோட அசிஸ்டன்ட்டை ஏத்துக்கிட்டாரா? இனிமே நீதான் அவருக்கு எல்லாமே. நிழல் மாதிரி கூடவே நிக்க போற. இனி உன் வாழ்க்கை எங்க போக போகுதுன்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்பா. தீபாவளி தீபாவளி நான் போய் ரெடி பண்ணி சீக்கிரம் சீக்கிரம், அதான் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா மறந்துடாத. ரவி, ஒரு நிமிஷம். நான் உனக்கு ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது நடந்துட்டு அப்பா. தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிடு. நான் என் லைஃப்ல எவ்வளவு பொறுப்பில்லாதவனா நடந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் புரியுது. அதெல்லாம் இல்லப்பா. இல்ல, பெருந்தன்மையா இப்படி அப்பாவை எத்தனை நாள் தான் மன்னிப்பேன்? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அன்பை கொடுத்தேனோ அதே அளவுக்கு கண்ணீரையும் பரிசா கொடுத்திருக்கேன். மொத்த வாலிபமும் போய் இதோ இப்படி வயசாகி நிக்கிறேன்பா. ஆமா, காலம் ஓடி போச்சு. தொலைச்ச எதையும் திருப்பி எடுக்க முடியாத தூரத்துல நிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுப்பா. ரொம்ப காலம் கடந்து கேட்கிறேன். இப்ப விட்டா இனி எப்பவுமே கேட்க முடியாது. கேலண்டர்ல தேதி கிடைக்கிறப்போ என் வாழ்நாளும் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, என்னப்பா நீங்க தப்பு செஞ்சவன்னா நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்லடா கண்ணா, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரே ஆம்பளை புள்ள நீ. 2 பொண்ணுங்களை கரையேத்துற சுமை உன் தலையில இருக்குப்பா. ஆனா அத நான் உணரல. நேத்து நைட் வரைக்கும் நான் புரிஞ்சுக்கலையே. நேத்து நீ குடிச்சிட்டு வந்த நின்னப்பதான் சுருக்குன்னு உயிருக்குள்ள ஒரு ஊசி குத்துன மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ, கல்யாண வயசுல ஒரு அக்கா, அதுக்கு அடுத்த கட்டத்துல ஒரு தங்கச்சின்னு 2 பொண்ணுங்க வீட்டுல இருக்காங்க. உயிரையே கேட்டாலும் உடனே தர ஒரு அம்மா இருக்கா. அப்படி இருந்தும் குடிச்சிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சாரிப்பா. இல்லடா கண்ணா, மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான் தான். நேத்து ஒரு நாள் நீ செஞ்சதைத்தான் இத்தனை வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன பிடிச்சதா இல்ல நான் தான் போய் அதை பிடிச்சேனான்னு தெரியாம அந்த பாழா போன குடிக்கு பின்னால போய் என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன்.